அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிக அவசர பண தேவையா, இரவு தூங்கும் போது இந்த நம்பரை கையில் எழுதுங்கள், நீங்கள் கேட்ட பணம் ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி ஒரு பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு நம்பரை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த பதிவுல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மிக அவசரமாக பணம் வந்து தேவைப்படும் இல்லைங்களா? அப்படி நம்ம யார்கிட்ட கேட்பது, யார்கிட்ட வந்து சொல்றது அப்படின்னே தெரியாம எல்லார்கிட்டையும் கேட்டு வைப்போம். யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எல்லார்கிட்டையுமே நம்ம வந்து பணத்தை வந்து கேட்போம். ஆனா முக்கியமா யூனிவர்ஸ் கிட்ட வந்து நம்ம கேட்கணும். இந்த யூனிவர்ஸ் நம்ம கிட்ட வந்து எல்லாமே கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. நாம தான் வந்து கேட்பதற்கு தயாராக இல்லை, கேட்க தெரியவில்லை அப்படின்னு தான் நாம சொல்ல வேண்டும். சில பேர் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் பெரிய ஒரு மூட நம்பிக்கை, இது இந்த நம்பரை நம்ம கையில் எழுதிட்டு பேசாம வீட்டில் வேலைக்கெல்லாம் போகாம உட்கார்ந்தா பணம் கிடைச்சிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த நம்பரை எழுதி நீங்க உங்களுடைய பண தேவையை இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும் பொழுது அந்த யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில, அதாவது வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சு அதன் மூலமாக நீங்க கேட்ட பணம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி யாருக்கிட்டையாவது எப்பயாவது கொடுத்து வச்சிருப்பீங்க, அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உங்களுடைய அப்பாவோ இல்லை வேற யாராவது வந்து பணம் கொடுத்து வச்சிருப்பாங்க, அப்போ அந்த பணம் வந்து நீங்க கேட்கும் பொழுது அது உதவியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்படிதான் இந்த பவர்ஃபுல்லான நம்பர் வந்து உங்க பண தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாம எல்லாருமே இந்த பணத்தை நோக்கித்தான் இப்ப நகர்ந்து கொண்டிருக்கோம். இந்த பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல மரியாதை அப்படிங்கிறது கிடையாது. இந்த பணம் மட்டும்தான் எல்லார்கிட்டையுமே போதுமான அளவு கிடையாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் இன்னும் எனக்கு பற்றல அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இன்னுமுமே ரொம்ப அடிப்படை தேவைக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கூடியவர்கள் நம்ம ஊர்களில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்களும் 24 மணி நேரமும் உழைக்க தயாராக இருக்கிறாங்க, உழைக்கிறாங்க. அவங்களாலையும் பணம் சம்பாதிக்க முடியுது. ஆனால் அதை ஒரு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு தேவையான நேரம் அந்த பணம் வந்து கிடைப்பதற்கோ முடிய மாட்டேங்குது. அப்படி அவங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு தான் இந்த நம்பர். இது முழுக்க முழுக்க பணத்திற்காக மட்டும்தான், மற்ற விஷயங்களுக்காக கிடையாது. பண தேவையில மிக மிக அவசர பண தேவையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு பூஜை அறையில செய்யக்கூடிய ஒரு மந்திர வழிபாடுகளோ இல்ல பூஜை முறைகளோ எதுவுமே கிடையாது. அதனால இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. பிறப்பு இறப்பு தீட்டாக இருந்தாலும் சரி, பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருந்தாலும் சரி, அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சரி, தாராளமாக நீங்க இதை வந்து செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது மந்திரங்களோ வழிபாடுகளோ கிடையாது. மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தாந்திரிகங்கள் அப்படின்னே நாம சொல்லலாம். முதல்ல இதற்கு தேவை நம்பிக்கை தான். இது எழுதுனா கண்டிப்பா நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு முதல்ல நம்ம நம்பணும். ஏன்னா நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த நம்பரை நம்ம எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேட்ட பணம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, உங்களுக்கு இப்ப டிஸ்பிளேல இருக்குது பாத்தீங்களா, இந்த நம்பரை நீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்பாக உங்களுடைய இடது கையின் மணிக்கட்டு, அதாவது வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல கிரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் ஏதாவது பயன்படுத்தி இந்த நம்பரை வந்து நீங்க எழுதிடணும். இதை எழுதின பிறகு இந்த மணிக்கட்டில் 761 அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து நாம நம்மளுடைய இடது கையின் மணிக்கட்டில் எழுதிட்டு அப்படியே நீங்க வெளியே வாங்க. ஒரு ஓப்பன் பிளேஸா பார்த்துக்கோங்க. பால்கனி, மொட்டை மாடி, வாசல்ல கூட நின்று தாராளமாக நீங்க இதை செய்யலாம். அப்படியே கைகூப்பி யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. நீங்க என்ன பணம் நினைச்சு இந்த நம்பரை எழுதுனீங்களோ அதே பணத்தை யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும். இப்ப உதாரணத்திற்கு எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு 761 அப்படின்னு நான் எழுதுறேன் அப்படின்னா, அதை எழுதி முடித்த பிறகு இந்த யூனிவர்ஸ் கிட்ட ஓப்பன் பிளேஸ்ல நின்றுட்டு எனக்கு வந்து இந்த பணம் எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க என்ன தேவைக்காக இந்த பணத்தை கேட்குறீங்க அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லி
நீங்க பணத்தை கேளுங்க. இப்போ எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க படிப்பு தேவைக்காக எனக்கு இந்த பணம் ஃபீஸ் கட்டணும், அதுக்காக எனக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு நான் வந்து அந்த என்ன காரணத்திற்காக அந்த பணத்தை கேட்கறணும், அதாவது நியாயமாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால நான் இப்போ என்னோட குழந்தைகளினுடைய படிப்பு தேவைக்காக அந்த பணத்தை கேட்கிறேன். இந்த பணம் எப்படியாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்க தூங்கிடணும். இதற்கு அடுத்து நீங்க போன் பாக்குறதோ இல்ல கதை பேசுறதோ இது மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. நீங்க கதை பேசுறீங்க, போன்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் முடிச்சிட்டு தூங்க போறதற்கு முன்பாக இதை செஞ்சுட்டு அப்படியே நீங்க தூங்கிடணும். இது அறிவியல் ரீதியாகவுமே நாம தூங்குவதற்கு முன்பாக எதை ரொம்ப டீப்பா யோசிச்சு எதை நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து பதிவாயிரும். அது ஆட்டோமேட்டிக்கா அது மூளை வந்து அதற்கான ஒரு பாதையை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது நடந்தே தீரும். அதனால இத வந்து ஒரு 2 வீக்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரே நாள்ல கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஒரு வாரத்துல கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஒரு 3 நாள்ல கிடைக்கும். இது எல்லாமே அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் முன்ன பின்ன வந்து நடக்கும். ஆனா கண்டிப்பா நடக்கும். தொடர்ந்து வந்து ஒரு 2 வாரம் வந்து இதை நீங்க இப்படியே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்னும் இதுல 10 ரூபாய் செலவே கிடையாது. இரவு நாம தூங்க போறதற்கு முன்பாக நம்மளுடைய இடது மணிக்கட்டுல தான், கையில இடது மணிக்கட்டுல நம்ம எழுதுறோம், அவ்வளவுதான். இதை வந்து இந்த நம்பரை வந்து கிரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. கிரீன் கலர் இங்க் வரக்கூடிய பேனாவால தான் எழுதணும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இந்த பச்சை நிறம் தான் பணத்தை வசீகரிக்கும் பவர் இதற்கு அதிகமாக உள்ளது. அதனால அந்த கிரீன் கலரை வந்து நம்ம எழுத சொல்றோம். சப்போஸ் உங்ககிட்ட கிரீன் கலர் பேனா இல்ல அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். நம்பிக்கையோட இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து நீங்க உங்களுடைய இடது கையின் மணிக்கட்டுல எழுதிட்டு தூங்கிருங்க. தொடர்ந்து வந்து 2 வாரங்கள் செய்யுங்க. அம்மா எனக்கு இடையிலேயே பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க எழுத தேவை கிடையாது. இந்த பணம் கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால வீக்லி ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இது வந்து வேலை செய்யாது. ரொம்ப ரொம்ப மணியோட நீட்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குதோ, ரொம்ப ரொம்ப அவசர எமர்ஜென்சில இருப்பாங்க, ஏதாவது ஒரு மருத்துவ செலவா இருக்கலாம், இல்ல குழந்தைகளினுடைய படிப்பு செலவா இருக்கலாம், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான அவசியமான பண தேவையில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. தூங்க போறதுக்கு முன்பா இந்த நம்பரை எழுதுறீங்க யூனிவர்ஸ் கிட்ட போய். ஆனா அது ஓப்பன் பிளேஸ்ல இருக்கணுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எழுதிட்டு பெட்ரூம்லயே உட்கார்ந்த மாதிரி நாம யூனிவர்ஸ் கிட்ட கேட்போம்லாம் கேட்டீங்க அப்படின்னா பலன் அளிக்காது. ஓப்பன் பிளேஸ்ல வந்துதான் நீங்க கேட்கணும். அது உங்க மொட்டை மாடி, பின்வாசல், முன்வாசல், பால்கனி அப்படின்னு எது வேணாலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். நம்பிக்கையோட கேளுங்க, நீங்க கேட்ட பணம் உடனே கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.